நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, நல்லா வேலைக்கு போனீங்கன்னா, நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா உங்களை ஜாதி தொடாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் ஜாதி உங்களை வந்து தீண்டும். அதுக்கு பையன் கவின் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த பையன் இது மாதிரி உங்களோட உட்காந்து காஃபி ஷாப்ல பார்த்துருப்பான் இல்லையா, பேசியிருப்பான்ல, அவனை வந்து இப்படி ஜாதி தாக்குங்கிறதுக்கு என்ன என்ன நிச்சயம் நமக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க லவ் பண்றதுக்கு தயாரா இல்லாத, இல்ல உங்களுக்கு லவ் பண்ண வரல, வீட்டுல பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், வீட்டுல பாக்குற பொண்ணையும் பையன் தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிறதா உங்களுடைய ஸ்டேட்டஸ்னா அதை தனியா அப்புறம் பேசுவோம். காதலிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, உங்க வீட்டை போய் சாதி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சுயசாதிக்கு எதிராக நிற்காமல் உங்களால் ஒரு நாளும் சாதி ஒழிப்பை சாத்தியப்படுத்தவே முடியாது. உங்க ஜாதி என்னங்கிறத முதல்ல போய் தெரிஞ்சுக்கங்க, வேற வழியே கிடையாது. ஒண்ணு இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க Facebookல ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதுல பாருங்க ஒரு 400-300 லைக்ஸ் இருக்கு. இந்த லைக்ஸை போய் கிளிக் பண்ணீங்கன்னா 20 பேர் ஹார்டின் போட்டிருப்பாங்க, ஒரு 10 பேர் கேர் போட்டிருப்பாங்க, ஒரு 2 பேர் வந்து கோப ஸ்மைலி போட்டிருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த போஸ்டுக்கு என்னுடைய கருத்து அப்படிங்கிறதுல ஹேண்ட் சிம்பிள் மட்டும் போட்டா போதும் இல்ல, தம்ஸ் அப் மட்டும். ஆனா நீங்க என்ன விரும்புறீங்கன்னா, தம்ஸ் அப் போட்ட ஆட்களை பூமர்ஸா பாக்குறோம் இல்லையா, இவன் ஏன் வெறும் தம்ஸ் அப் மட்டும் போட்டிருக்கான், ஏன் எனக்கு இவன் ஹார்ட் போடல, ஏன் எனக்கு கேர் சிம்பிள் போடல, ஏன் எனக்கு கை கூப்புற சிம்பிள் போடல. ஒரு சின்ன போஸ்டுக்கு அந்த போஸ்ட பத்தி உன்னோட ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறான்னா டீட்டெயிலா எனக்கு அந்த 5-6 ஸ்மைலில நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்றோம்ல. இந்த உணர்வு சாதியின் போதும் உங்கள் குடும்பத்தின் போதும் நீங்க என்ன நினைக்கிறீங்கிற புள்ளிக்கு நகர்ந்தே ஆகும். நீங்க சுயசாதி பற்றை அறுக்காமல் ஒருபோதும் அதை சாத்தியப்படுத்த முடியாது.